மேரா பாபா அப்படிங்கிற பட்டியினுடைய 2வது நாள், 41 நாள் பட்டியினுடைய 2வது நாள் 10/11/2025. இன்று பாப் தாதாவின் மகா வாக்கியம். இதனுடைய தலைப்பு இன்றைய முரளி 13/2/91. தலைப்பு விஸ்வ பரிவர்த்தனை, உலக மாற்றத்தின் தீவிரமாக கொண்டு வருவதற்கான சாதனம் ஏகாக்கிரதா மற்றும் ஏக்ரஸ்திதி. ஏகாக்கிரதாவினுடைய சக்தி மற்றும் ஏக்ரஸ்திதி, இந்த மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி மற்றும் ஒரே ரசனையினுடைய ஸ்திதி. இதுதான் உலக மாற்றத்தை தீவிரமாக கொண்டு வரும், வேகமாக போகும் உலக மாற்றம் அப்படின்ட்டு தலைப்பு. ஃபஸ்ட் 7 கடல் சொல்லியிருக்காங்களோ, 7 கடலில் அதில் முதல் கடல் பதமாபதம் பாக்கியவான் அப்படிங்கிற கடல். அதாவது பல கோடி மடங்கு பாக்கியசாலி என்ற கடல். அவர் தான் உலகத்தின் தந்தையாக இருக்கிறார். பாபா இன்று பாபா தூர தேசத்திலேருந்து வந்திருக்கிறாரு. தன்னுடைய தூர தேசத்தில் இருக்க குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாருமே தூர தேசத்துலேருந்து தானே வந்திருக்கீங்க. அதே போல் பாபா கூட தூர தேசத்துலேருந்து வந்திருக்கிறாரு. குழந்தைங்க பாபாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆனால் பாபா குழந்தைங்களுக்கு பல கோடி மடங்கு முபாரக் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறார். பனானா அப்படின்னா பனானா, அதாவது கொண்டாடுவது அப்படின்னா ஆகுவது, அதே போலவே அப்படி ஆயிடுறது. உலகத்தில் கொண்டாடுறாங்க, அதாவது மனாத்தே ஹே ஆனால் பனாத்தே நெய். அதாவது கொண்டாடுறாங்க, ஆனால் அதே போல் ஆகிறது இல்லை உலகத்தில். அதனால் பாபா குழந்தைங்களை, அதாவது முன்னாடி சாகார ரூபத்தில் இருந்தாலும் சரி, ஆகார ரூபத்தில் முன்னாடி இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைங்களுமே உலகத்தினுடைய மூளை முடுக்கில் இருந்துட்டு பாபாவனுடைய வயதுக்கு சமமான இந்த ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் பாப் தாதா ஆகார ரூபத்தில் யாரெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் கூட வைரத்துக்கு சமமான இந்த பிறந்த நாளினுடைய வைரத்துக்கு சமமான பதமாபதம் வாழ்த்துக்களை கொடுக்கிறார். பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார். இந்த மகான் அவதாரத்தினுடைய இந்த பிறந்த நாளை நீங்கள் அனைத்து குழந்தைகளும் கொண்டாடுறதுனால நீங்களும் வைரத்துக்கு சமமாக மாறிடுறீங்க. இதற்கு தான் சொல்லப்படுவது மனானா அப்படின்னா பனானா, அதாவது ஆவது. கொண்டாடுவது அப்படின்னா ஆவது. ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியிலையும் பதமாபதம் பாக்கியவான் ஆகிறதுக்கான நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த கொண்டாடிக்கிட்டே கொண்டாட நீங்களும் பாக்கியவான்களாக ஆயிடுறீங்க. இந்த மாதிரியான ஒரு அலௌகிக பிறந்த நாளை வேறு எந்த ஒரு கல்பத்திலையும், முழு கல்பத்திலையும் எப்போவுமே கொண்டாடுறது கிடையாது. மகான் ஆத்மாக்களுக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த மகான் ஆத்மாக்கள் மற்றவங்களை மகான் ஆத்மாக்களாக மாற்றுறது கிடையாது. ஆனால் இந்த சங்கமயத்தில் தான் நீங்கள் குழந்தைங்க இந்த பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. அதனால் நீங்கள் மகான்களாக மாறுறீங்க. சிவஜெயந்தியை கொண்டாடுறதுனால மகான் ஆத்மாக்களாக மாறிடுறீங்க. சிரேஷ்டத்திலையும் சிரேஷ்டமான ஆத்மாக்களாக ஆயிடுறீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவாக ஆயிடுறீங்க. அந்த மாதிரி வைரத்துக்கு சமமான வாழ்க்கையை உருவாக்கிடுறீங்க. பல ஜென்மங்களுக்கு நீங்கள் வைரத்தோடையும் ரத்தினங்களோடையும் விளையாடக்கூடியவங்களாக ஆயிடுறீங்க. இன்றைய நினைவு தினம் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, பாபாவுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி பர்த்டே. ஏன்னு அப்படின்னா, எப்போ பாபா அவதாரம் பண்ணுறாரோ அப்போ பாபா கூடவே பிரம்மா தாதாவும் அங்கே அவதாரம் பண்ணுறார். அவருடைய அவதாரமும் ஏற்படுகிறது. பாபா மற்றும் தாதா 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவதாரம் பண்ணுறாங்க. பிராமணர்கள் இல்லாமல் பாப் தாதா ஸ்தாபனையினுடைய யஜ்யத்தை படைக்க முடியாது. ஆகையினால் பாப் தாதா மற்றும் பிராமண ஆத்மாக்கள் 2 பேருமே சேர்ந்து அவதாரம் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யாருடைய பிறந்த நாள்? உங்களுடையதா இல்லை பாபாவுடையதா? உங்களுடையதும் தானே. பாபாவுடைய பிறந்த நாள் இருக்கவே இருக்குது. உங்களுடைய பிறந்த நாளும் இன்று தான். ஆகையினால் பாபாவுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் பாபாவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. அடுத்த பாயிண்ட் ஞானம் மற்றும் அனுபவங்களின் கடல். அதுதான் 2வது பாயிண்ட்டு. சிவ ஜெயந்தியை அதாவது பரமாத்மாவனுடைய ஜெயந்தியை மகா சிவராத்திரின்னு ஏன் சொல்கிறாங்க? வெறும் சிவராத்திரின்னு மட்டும் சொல்கிறதில்ல, மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அவதாரத்தினுடைய நாளில் சிவ பாபா, பிரம்மா தாதா மற்றும் பிராமணர்கள்
மகான் சங்கல்பத்தினுடைய விரதம் எடுத்தாங்க. முழு உலகத்தையும் பவித்ரதாவுடைய விரதத்தின் மூலமாக மகான் சிரேஷ்டமாக மாற்றுவோம் அப்படின்னு விரதம் எடுத்ததுனால மகான் சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. விசேஷமாக ஆதிதேவ் பிரம்மா தன்னுடைய நிமித்தமான பிராமண ஆதி குழந்தைகள் கூட இந்த மகான் விரதத்தை எடுப்பதற்காக நிமித்தமாக ஆனார். ஆகையினால மகான் விரதம் மகான் ஆக்கிறதுக்கான விரதத்தை எடுப்பதற்கான இது திவ்ய தினம், தெய்வீக நாள். ஆகையினால்தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பிராமண ஆத்மாக்கள், பிராமண குழந்தைங்க இந்த மகான் விரதத்தை எடுத்திருக்கிறீங்க. அதனால தான் நினைவு சின்ன ரூபத்தில் இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் விரதம் இருக்கிறாங்க, விரதம் எடுக்கிறாங்க. விரதம் எடுப்பதற்கான தெய்வீக திருநாள். ஆகையின் அந்த நாளை தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. மகான் நாள், அதனால் மகான் மாற்றத்திற்கான விரதம் எடுத்த நாளுங்கிறதுனால மகா சிவராத்திரி. இப்போ நீங்கள் எல்லா ஆத்மாக்களும் பிரத்யட்சமாயிட்டீங்க. பாபா சொல்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ நீங்கள் மூளை முடுக்கில் போய் மாட்டிக்கிட்டீங்க, எங்கெங்கெல்லாமோ போயிட்டீங்க. பாபா மண்ணுக்குள்ளே மறைந்திருந்த வைரத்துக்கு சமமான குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் இப்போ நீங்கள் உலகத்தினுடைய மூளை முடுக்கிலேருந்து ஹோலியஸ்ட்டு ஹையஸ்ட்டு அப்படிங்கிற பிரகாசத்தை பிரகாசிச்சிட்ருக்கீங்க. இது பரமாத்மா ஜெயந்தி, இது சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது. ராத்திரி அப்படின்னா இருட்டு. இருட்டில் மனிதர்களும் தெரியாது, பொருளும் கண்டுபிடிக்க முடியாது. இல்லைன்னா எப்படிப்பட்ட பொருளும் அந்த ரூபத்தில் தெரியாது, வேறு மாதிரி தெரியும், இருக்கும் ஆனால் தெரியாது. எப்போ பாபா அவதாரம் செய்கிறாரோ அப்போ நீங்களும் கூட நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, யாராக இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, உங்களை நீங்களே பார்க்க முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. பாபாவை பார்க்கவும் முடியாமல் இருந்தது, அதை தெரிஞ்சுக்கவும் முடியாமல் இருந்தது. நான் ஆத்மா ஆவேன் அப்படிங்கிற ஞானம் இருந்தும் கூட அதை அனுபவத்தினுடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருந்தீங்க. கண்கள் இருந்தும் குருடனாக ஆகிட்டோம். கண் இருந்தும் குருடாக இருந்து விட்டேன்னு சொல்கிற மாதிரி அப்படி இருந்தோம். கண் இருந்தது, ஆனால் அது சரியாக வேலை செய்யலை, அதனால் தெளிவாக தெரியல. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்களும் இருட்டில் தானே இருந்தீங்க, உங்களை நீங்களே பார்க்க முடியாமல் இருந்தீங்க, உங்களை நீங்கள் ஆத்மா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தீங்க, தெரிஞ்சும் கூட புரியாமல் இருந்தீங்க, புரிஞ்சும் கூட பார்க்காம இருந்தீங்க, பார்க்க முடியாமல். இப்போ பார்த்துட்டீங்க, புரிஞ்சிட்டீங்க. அதனால் பாபா வந்ததுமே முதல் வேலை என்ன பண்ணுறாரு, இருட்டை விளக்குகிறார், இருட்டை நீக்கிறார். அப்போ சிவராத்திரினா என்ன, இருளை நீக்கி ஒளியை ஏற்றும் நாள் தான் சிவராத்திரி. இருள் விளக்கும் ஒளி விளக்கு அப்படின்னு ஒரு புக்கு இருக்குல்ல, அந்த புக்கு அது இப்போ சிவராத்திரியினுடைய புக்கு. இருளை நீக்கி ஒளியை யதார்த்தமான வெளிச்சத்தை பரவ செய்வது, இதுதான் சிவராத்திரி. அதனால தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் விதிகள் இருக்குதோ பாபா சொல்கிறாங்க, அது எல்லாமே உங்களுடைய யதார்த்தமான விதிகளுடைய காப்பி, அவ்வளோதான். ஒரு பக்கம் வச்சுக்கலாம் பக்தர்களுடைய விதி, இன்னொரு பக்கம் இருக்கிறது குழந்தைங்களுடைய சம்பூர்ணத்தாவினுடைய விதி, சம்பூர்ணமான யதார்த்தமான விதி. ரெண்டு விதியும் பாப்தாதா பார்க்குறாரு. பாப்தாதா பார்த்து அதை சந்தோஷப்படுறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் கூட சந்தோஷப்படுறீங்கன்னா பாபா கேட்குறாரு. அதாவது நம்மளுடைய பக்தர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுல எவ்வளோ புத்திசாலிகளாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்க தானே. கடைசி ஜென்மம் வரைக்கும் பாருங்கள், இப்போ வரைக்கும் கூட பக்தர்கள் அவங்களுடைய விதியை விதிப்பூர்வமாக, அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அதை விதிப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் பாபா மற்றும் உங்களுடைய பிந்து ரூபத்தினுடைய அதிசயம். அடுத்த பாயிண்ட் அடுத்த கடல் பிந்து, அப்புறம் சிந்து, நெடிய கடலாக இருக்கிறார் பாபா. பிந்து சிந்து. பிந்து அப்படின்னா பரமாத்மா சிவன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறாரு. சிந்து அப்படின்னா அவருக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு, அதனால் ஒரு சிந்து. அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு சர்வ சம்பந்தங்களுடைய கடல். பாபா அனைத்து சம்பந்தங்களுடைய கடலாக இருக்கிறார். நம்ம ஆத்மாக்கள் பரமாத்மா கூட மட்டும்தான் எல்லா சம்பந்தத்தையும் வைக்க முடியும். அப்பா, டீச்சர், சத்குரு, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, காதலன், கணவன், எல்லா சம்பந்தம் வைக்கலாம். அதனால் பாபா எல்லா சம்பந்தங்களுடைய கடலாக இருக்கிறார். எந்த சம்பந்தம் வேணாலும் வைக்கலாம். அவர் கடல் போல் இருக்கார். ஒவ்வொரு சம்பந்தத்திலையும் 100% அவரை அனுபவம் பண்ண முடியும். அந்தந்த சம்பந்தத்தில் அந்தந்த சுகத்தை நம்ம அடைய முடியும்.
அடுத்தது வந்து 5வது சர்வ சக்திகளின் கடல். பாபா வந்து சர்வ சக்திகளின் கடலாக இருக்கிறார். எல்லா சக்திகளும் அவருக்குள்ள கடல் போல இருக்குது. கொஞ்சம் கிடையாது, கடல் போல, வற்றாத கடல். பாபா வந்து சர்வசக்திகளோடு இருக்கிறார். அதனால் அவர் கூட சர்வ சம்பந்தம் வைக்க முடியும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் வந்து 5வது கடல், வீணான எண்ணங்களின் முடிவிற்கான கடல். வீணான எண்ணங்களை முடிக்கும் கடல். வீணானவைகளை அழிக்கும் கடல் பாபா. மேரா பாபா வீணான விஷயங்களை, வீணானவைகளை அழிக்கும் கடலாக இருக்கிறார். வீணான எண்ணங்கள் வந்து எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்புறம் நம்மளுடைய ஸ்திதி, திருஷ்டி, விருத்தி, கிருத்தி எல்லாமே சிரேஷ்டமாக மாறிடுது. அப்புறம் நம்ம கல்யாண காரியம் மாறிடுறோம், நன்மை செய்யக்கூடியவங்களாகிடுறோம். சிவனுடைய அர்த்தம் என்ன? சிவன் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் சொல்கிறோம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 7 days கோர்ஸில், சிவன் என்றால் ஹிந்து பேர் அல்ல. சிவன் அப்படின்னா நன்மை செய்பவர், கல்யாணக்காரி சொல்கிறோம்ல. அப்போ சிவ ஜெயந்தி அப்படி கொண்டாட வந்திருக்கிறோம் அப்படின்னா, சிவ ஜெயந்தி அப்படின்னா கல்யாணக்காரி பாவனை அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் வந்து பாபா வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. பாபா வந்து நமக்கு நம்மளுடைய அறிமுகத்தை நமக்கே கொடுக்குறாரு. நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எங்கே போகணும், என்ன காரியம் செய்யணும். ஆகையினால நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், உள்உணர்வில் தானாகவே மாற்றம் ஏற்படுது, பரிவர்த்தனை ஏற்படுது. நன்மை செய்கிறவங்க மேலே நன்மை செய்கிறது வந்து அஞ்ஞானிகள் கூட செய்வாங்கள்ல. நல்லா இருக்கிறவங்க கூட நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும், ஈஸி, அது நார்மல். ஆனால் யார் வந்து நன்மை இல்லாத பாவனை உடையவங்களாக இருக்கிறாங்களோ, தீமை செய்யக்கூடிய பாவனை உடையவங்களாக இருக்காங்களோ, அவங்களையும் உங்களுடைய கல்யாணம், அந்த நன்மை செய்யக்கூடிய பார்வையின் மூலமாக அவங்களையும் மாற்றுங்க. அதுதான் சாதனை, அதுதான் சேலஞ்ச். நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்கிறது என்ன பெரிய விஷயம்? யார் நமக்கு தீமை செய்கிறாங்களோ, நம்மளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களோ, அவங்க மேலே நல்லது பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச், சாதனை. அதுதான் சாதனை. ஆகையினால அந்த ஒரு விஷயத்தை பாபா செய்கிறாரு, அதான் குழந்தைங்க நம்மளும் செய்யணும். அப்போ இதில் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. யாராவது நம்ம புகழ்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நமக்கு அன்பு வந்துடுது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு குஷி வருது. இவங்க என்னை புகழ்கிறவங்க, என்னை பற்றி நல்லதாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க மேலே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சைட்லேயே நம்ம போயிடுறோம். அதுவே யாராவது ஒருத்தவங்க நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க, நம்மளை எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்மளை வந்து எப்போவுமே மட்டம் தட்டுறதுலேயே குறியாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நம்ம அவங்கள்ட்ட ஒதுங்கிடுறோம். அவங்கள பிடிக்குமா? அவங்கள பிடிக்கவே செய்யாது, சுத்தமாக பிடிக்காது. அவங்க வர்ற இடத்துல எதிரில் வந்தாலே அந்த வைப்ரேஷன் வரும். இவங்க நெகட்டிவாக சொன்னவங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்காது, இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிக்கு வந்து அவங்கள பார்த்தாலே நம்ம ஒதுங்கி ஓடிடுவோம். வேண்டாம் சாமி அப்படின்ட்டு ஓடிடுவோம், தூரத்திலே ஒதுங்கி போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு பாவனை வருதில்ல. இந்த ஒரு பாவனையை மாற்றிட்டு அவங்களையும் நம்ம சாதாரணமாக எப்படி நம்ம புகழக்கூடியவங்க, எப்படி நம்ம போகும்போது நமக்கு ஒரு குஷி வருதோ, இல்லை அந்த அளவு இல்லைனா கூட நம்ம நார்மலாக ஒரு ஆத்மா வருது அப்படிங்கிற உணர்வோடு, அவங்களுடைய பாற்று அப்படிங்கிற மாதிரி, அவர் என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற உணர்வோடு அவரை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம் பாசிட்டிவ் திங்கிங்கோட. அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். இல்லைன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்கிறது, நல்லா நினைக்கிறது, அவங்கள பார்த்தா ஸ்மைல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எனக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கு நான் ஸ்மைல் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, நெகட்டிவ் சொல்லிட்டே இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சகோதர ஆத்மா, தேவ ஆத்மான்னு சந்தோஷம் வருது. அதுதான் சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். அதனால் யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய விருத்தியின் மூலமாக மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்க. மன்னிக்க முடியுமா? பாபா கேட்குறாரு. மன்னிக்க முடியும் தானே? முடியுமா? இல்லை முடியாதா? அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பாபா வந்து மன்னிக்கும் கடலாக இருக்கிறாரு மன்னிக்கிறதுல, அதே போல் நீங்கள் குழந்தைங்க மன்னிக்கிறதுல வந்து மாஸ்டர் கடலாக ஆயிடுவீங்க. மாஸ்டர் மன்னிக்கும் கடல். நீங்கள் உங்களுடைய மன்னிப்பு தான் அவங்களுக்கான ஒரு பாடம். இன்றைய காலத்தில் வந்து பாபா சொல்கிறாங்க, யாரும் அட்வைஸ் பண்ணுறதுனால மாறுறது கிடையாது. அட்வைஸ் பண்ணுறது அவங்க பிடிக்கிறதும் இல்லை. அட்வைஸ் பண்ணாலே வெறுப்பாக வருது இல்லை. அட்வைஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அட்வைஸ்னால் ஒரு வேலையும் கிடையாது. சும்மா நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம்,
சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் அங்கே வேலை செய்கிறதில்ல, இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகுது. மன்னிக்கிறது அப்படின்னா சுப பாவனை வைக்கிறது மற்றும் உதவி பண்ணுறது, ஒத்துழைப்பு கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது. ஆசீர்வாதம் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுக்கறது. பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கர்மமும் மாறிடும், அவங்களுடைய உள் உணர்வும் மாறிடும். இது ஸ்தூலமாக கொடுக்கறது இல்லை, சூட்சமாக கொடுக்கறது. ஸ்தூலமாக தான் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காதே, அதை எப்படி ஸ்தூலமாக கொடுக்க முடியும்? சூட்சமமாக நம்ம அவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்குறோம், அவங்களுடைய அறிமுகத்தை கொடுக்குறோம், பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுக்குறோம். சரி, பிகேவாக இருந்தால் நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்களையும் நம்ம மன்னிக்கணும் அவங்க செய்த குற்றங்களே. ஆகையினால அட்வைஸ் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து அன்பு கொடுங்க மற்றும் மரியாதை கொடுங்க. அன்பு மரியாதை இந்த ரெண்டுக்கு தான் எல்லோரும் தாகத்தில் இருக்காங்க. மரியாதை கொடுக்கணும், அப்புறம் எல்லார்கிட்ட தான் அன்பு கிடைக்கணும், அன்பாக பேசணும், அன்பாக பார்க்கணும், அன்பாக பழகணும். அதுதானே எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோடு நான் அணுகிறோம், அவங்கள பார்க்குறோம், அவங்கள்ட்ட பேசுகிறேன்னா அவங்களுக்கு யாரும் விரும்புறதில்லை, தள்ளியே இருக்காங்க. அன்பு தான் முக்கியம். சுப பாவனை வைங்க, சுப காமனை வைங்க. இதுதான் நீங்கள் அட்வைஸ் பண்ணதுக்கு ஈக்குவலாகும். அட்வைஸ் வாயில் சொல்கிறதில்ல, சுபாவனை காமனா வச்சாலே அங்கே அட்வைஸ் பண்ண மாதிரி. அடுத்தது 6வது பாயிண்ட். நேற்று எப்படி யோகம் மற்றும் சகயோகத்தின் கடலாக சொல்லி அந்த பாயிண்ட் வந்தது இல்லையா? இன்றைக்கி அதே போல் ஆசீர்வாதம் மற்றும் சகயோகத்தின் கடல், ஆசீர்வாதம் மற்றும் உதவியின் கடல், ஆசீர்வாதம் மற்றும் சகயோக ஒத்துழைப்பின் கடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து அந்த ஆசீர்வாதத்தினுடைய உதவியினுடைய பாயிண்ட் தானே பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது 7வது பாயிண்ட். 7வது கடல் நிர்பயத்தாவின் கடல், பயமற்ற தன்மையின் கடல். ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க எதுக்காக? பாபாவனுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக. சிவஜெயந்தியின் கொண்டாடுற டைமில் வந்து சேர்ந்துட்டாங்க பாபாவனுடைய வீட்டில். நிச்சயம் வச்சாங்க, நாங்கள் போயே ஆகணும் அப்படின்னு திடமான எண்ணம் வச்சாங்க, அதனால் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து பாபா சொல்கிறாங்க, இயற்கையினுடைய ஃபுல் ஃபோர்ஸினுடைய அந்த குழப்பமான சூழ்நிலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது ஸ்டார்ட் ஆகுது, அந்த இயற்கை குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காக. ஆனால் உங்களை பார்த்தோன்னே அது சாந்தமாயிருது, நம்மளை பார்த்து பிரகிருதியே சாந்தமாயிருதுங்க. அது பிரச்சண்ட ரூபத்தை தாரணை பண்ணி வந்து நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அது பிராமணர்கள் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. என்னத்த வாழ்க்கை அப்படின்னு மறுபடியும் போய் அது போய் சாந்தமாயி அது போய் தூங்கிடுது. இன்னும் ஒரு ஆச்சரியம், இயற்கையை நம்ம தூங்க வைக்கக்கூடிய அந்தளவு சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருக்கும். இது கூட ஒரு சக்தி தானே. அது பயந்துருது இயற்கை. நம்ம தலைவர் இன்னும் ரெடி ஆகலையே, நம்ம இப்போ போய் உலகத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா நான் யாருக்கு வேலை செய்வேன், யாருக்கு கீழே வேலை செய்வேன்? அதனால் அது பயந்துருது. ஆனால் நீங்கள் பயமற்றவர்கள் தானே பாபா கேட்குறாரு. உங்களுக்கு பயம் இல்லை தானே, நீங்கள் நிர்பயம் தானே. உலகத்தில் உள்ளவங்க வந்து பயப்படுறாங்க, இறந்து போகிறதுக்காக, செத்துருவோம் அப்படின்னு பயப்படுறாங்க, செத்துறக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே செத்து போனவங்க தானே, உங்களுக்கு பயம் இருக்கா? பாபா கேட்குறாரு. பழைய உலகத்துலேருந்து இறந்தாச்சு, நீங்கள் புது உலகத்தில் வாழக்கூடியவங்க. பழைய உலகத்துலேருந்து இறந்து போனவங்க புது உலகத்தில் வாழக்கூடியவங்க. அதனால் யார் ஏற்கனவே செத்து போயிட்டாங்களோ அவங்க சாகிறதுக்கு மறுபடியும் பயப்படுவாங்களா என்ன? கூடவே நீங்கள் ட்ரஸ்டியாகவும் இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ளேயே ஏதாவது என்னுடையது அப்படிங்கிற மாயா பூனை உட்காந்துருக்கு அப்படின்னா அது மியாவு பண்ணும். மியாவுனா நான் வரவா. ஆனால் நீங்கள் ட்ரஸ்டி தானே, உங்களுடையதுன்னு எதுவுமே இல்லை, நீங்கள் ட்ரஸ்டி. இந்த சரீரமும் என்னுடையது கிடையாது. அந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு இறக்குறதுல ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்களுடைய பொருட்களை விட்டுட்டு போகிறாங்க, அவங்களுடைய பரிவாரத்தினுடைய அவங்க ஃபேமிலி என்ன ஆகுங்கிற கவலை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? ஏதாவது பொருள் நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிறோம், இல்லை இவங்கள விட்டுட்டு போகிறோன்னு ஏதாவது இருக்கா? நீங்கள் ட்ரஸ்டி தானே, உங்களுடையது எதுவுமே இல்லைல்ல, எல்லாமே பாபாவுடையது. நீங்கள் ஜஸ்ட் ட்ரஸ்டியாக இருந்தீங்க, அந்த மாதிரி நினைவு இருக்குது தானே? பாபா கேட்குறாரு. நீங்கள் எல்லோரும் விடுபட்டீங்க தானே? பாபா கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்குதா? ஒருவேளை தேக அபிமானம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த பற்று இருக்குது, மோகம் இருக்குது. ஆகையினால தபஸ்யா அப்படின்னாலே ஜுவாலா சுரூப நிர்பய ஆத்மா, ஜுவாலா சுரூபம் நிர்பயத்தன்மை, இதுதான் தபஸ்யா. யோக அக்னி கொழுந்துவிட்டு எரியணும், நிர்பயத்தன்மை இருக்கும். இப்போ வந்து 7 கடல்களினுடைய பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த முரளியில் பாபா என்ன சொல்கிறார், வாணியில் நீங்கள் படிச்சுக்கும்போது பார்த்துருப்பீங்க.
இது தபஸ்யா வருஷம். அந்த வருஷம் 91 to 92 தபஸ்யாவினுடைய வருஷமாக கொண்டாடினாங்க. அந்த வருஷம் அதிகமான தபஸ்யா நடந்தது. அதனுடைய இன்னாகிரேஷன் இன்னைக்கு பாபா வந்து பண்ணி வைக்கிறாரு. அதனால் அதை பற்றிய விஷயமும் பாபா சொல்லியிருக்கார் வானிலை. அதனால் 7 கடல்கள். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பதமாபதம் பாக்கியசாலியினுடைய கடல். 2வது ஞானம் மற்றும் அனுபவம் என்ற கண்ணின் கடல். 3வது கண்ணினுடைய கடல். ஞானம் மற்றும் அனுபவம் என்ற கண்ணின் கடல். 3வது பிந்து மற்றும் சிந்துவின் கடல். 4வது சர்வ சம்பந்தங்களின் கடல். 5வது வீணான எண்ணங்களை அளிக்கும் கடல். 6வது ஆசீர்வாதம் மற்றும் சகயோகத்தின் கடல். 7வது நிர்பயத்தாவின் கடல், பயமற்ற தன்மையின் கடல். அச்சா, ஓம் சாந்தி.